அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கீழ் நெமிலி பகுதியில் அரசு இடத்தை பயன்படுத்துவதில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விழுப்புரம் மாவட்டம் கீழ் நெமிலி பகுதியில் அரசு இடத்தை பயன்படுத்துவதில் இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் காட்சிகள் தொடர்பான வீடியோவும் தற்போது வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை பகிரலாம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அரசு நிலத்தை யார் பயன்படுத்துறதுங்கிறது குறித்த தொடர்பாக இரண்டு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்ட நிலையில ஒரு தரப்பினர் சேர்ந்த 4 பேருக்கு அதாவது தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. காயமடைந்தவங்க திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள கீழ நெமிலி கிராமத்தை சார்ந்தவர் பாஸ்கர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து வருவார். இந்நிலையில அவருக்கும் அதே பகுதியில் உள்ள ஒரு ஏக்கர்ல பட்டா நிலம் இருக்குது. பட்டா நிலம் அருகே 20 சென்ட் அரசுக்கு சொந்தமான நிலம் இருக்குது. இந்த நிலையில பல ஆண்டுகளாக அரசுக்கு சொந்தமான நிலத்தை இவர் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. மேலும் அந்த இடத்துல பயிரிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த நிலையில அருகில உள்ள வட நெருப்புரம் கிராமத்தை சார்ந்த ஏழுமலை வெங்கடேசன், அவரோட ஏழுமலை வெங்கடேசன், அதே மாதிரி முருகன், மூர்த்தி, மணிகண்டன் ஆகியோர் அருகே உள்ள 1 ஏக்கர் அரசு நிலத்தை பல ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இவர்களுக்கு அதே இடத்துல பட்டா நிலமும் இருக்குது. 2 தரப்பினருக்குமே பட்டா நிலம் இருக்கிற ஒரு சூழ்நிலையில பாஸ்கர் பயன்படுத்தி வர இந்த 20 சென்ட் அரசு நிலத்துல புதிதாக ஒரு வழியை ஏற்படுத்தி தர வேண்டி திண்டிவனம் தாசில்தார்ட்ட ஒரு மனு அளித்திருந்தாரு. இதனால பாதை அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து பாஸ்கர் பழைய பாதை உள்ள போது புதிய பாதை எதுக்குன்னு கேட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. புதிய பாதை அமைச்சா தன்னுடைய பட்டா நிலத்துல வாகனங்கள் செல்லும். இதனால அதிக அளவுல இங்க தர்பூசணி விளைவிக்க போயிருது அப்படிங்கிறதுனால லாரியர் வர்றதால தன்னுடைய நிலத்துல சேதம் பயிரிடப்பட்டிருக்கிற தர்பூசணி உள்ளிட்டவைகள் சேதமடையும், புதிய பாதை அமைக்க வேண்டாம்னு சொல்லி தாசில்தார்ட்ட தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில 2 தரப்பினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. தொடர்ந்து தாசில்தார் இரு தரப்பை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில 20 சென்ட் நிலத்தை யார் பயன்படுத்தக்கூடாதுன்னு தாசில்தார் தெரிவித்ததாகவும், இதை தொடர்ந்து பாஸ்கர் இது சம்பந்தமா நீதிமன்றத்துல வழக்கு தொடர்ந்து இருக்கிறாரு. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது சிலர் அந்த இடத்தை இருவாக சாலை அமைக்க முற்பட்டிருக்கிறாங்க. அதே போல 2 தரப்பினர் இந்த இடத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு தாசில்தார் தெரிவித்த நிலையில பாஸ்கர் பட்டா நிலத்திலிருந்து விவசாய பொருட்களை எடுத்து செல்லவும் முடியாததால மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் அளித்திருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு பாஸ்கர் மற்றும் அவரது மனைவி, உறவினர்கள் ஆகியோர் அரசு நிலத்தை பயன்படுத்தி வந்த நிலையில அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவங்க உள்ளிட்டோரும் வாய்த்தகராறு ஏற்பட்டிருக்கு. தொடர்ந்து மோதல் முற்றிய நிலையில ஒருவருக்கொருவர் கல் மற்றும் கைகளால் தாக்கி கொண்டாங்க. இதனால பாஸ்கரோட மனைவி மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட 4 பேர் காயமடைந்து திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த ஒருவர் தாக்கிக் கொள்ள வீடியோ தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி தற்போது மிகவும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குதுங்க.